வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற உச்சரிப்பு ஈ அப்படிங்கிற உச்சரிப்பு இங்கிலீஷ்ல எந்த எழுத்துக்கள்லாம் வருது, அதை எப்படி நம்ம வார்த்தைகளை படிக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். தமிழ்ல எப்படி இது ஒரு உயிர் எழுத்தோ, ஈ அப்படிங்கிறது எப்படி ஒரு உயிர் எழுத்தோ அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் வவலுக்கு தான் இந்த ஈ அப்படிங்கிற சவுண்ட் இருக்கு. எந்த வவலுக்கு வருது என்ன மாதிரி வருதுன்றத டீட்டெயிலா இந்த வீடியோல கத்துக்கலாம். நம்ம ஷேர் பண்ற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஷேர் பண்ணக்கூடிய கமெண்ட் ப்ளஸ் நீங்க அப்டேட் பண்ணக்கூடிய லைக்ஸை வச்சு தான் நம்ம கொடுக்குற கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இது போர் அடிக்குதா இல்லை யூஸ்ஃபுல்லா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. அதுக்காக தான் கேட்டேன். ஸோ கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறோமோ பேசினா மட்டும் போதுமா? ஒரு லாங்குவேஜை நீங்கள் ரீட் பண்ணணும் இல்லையா? படிக்கணும் எழுதணும் அப்படின்றதும் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு சிம்பிளாக நீங்கள் ஒரு ஜாபுக்கு போனாலே இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயோ இல்லை ஒரு ப்ரைவேட் பேங்க்லேயோ நம்ம ஏதாவது ஒரு ஃபில் பண்ணணும், ஃபார்ம் ஃபில் பண்ணணும், இல்லை ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கேட்குறாங்க, ஸோ இங்கிலீஷில் எழுதி கொடுக்கணும் அப்படின்னா எழுத படிக்க கண்டிப்பாக நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். அது மஸ்ட்டு. ஸோ அதனால நீங்கள் ஒரு பேசிக்காக நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க இந்த ஈங்கிற சவுண்டு எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஈ அப்படிங்கிற சவுண்டு தமிழில் எப்படி நெடில் உச்சரிப்போ அதே மாதிரி இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஈங்கிற எழுத்துக்கான லாங் சவுண்டு இந்த ஈ அப்படிங்கிற சவுண்டு. அதாவது இந்த எழுத்தை நாம் எப்படி சொல்லுவோம்? ஈ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சேம் அதே தான் அதோட சவுண்டு. ஸோ இந்த ஈ அப்படிங்கிறது நமக்கு ஈக்கு மட்டும் வராது. ஓகேங்களா? ஸோ அதோட சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் இருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். இதில் ஈ அப்படிங்கிறதுக்கு எப்படி நமக்கு லாங் சவுண்ட் வருதுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸில் எல்லாமே உங்களுக்கு ஈக்கு ஈங்கிற சவுண்டில் தான் முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்பு இ பி, பி, இம்மு இ மீ, இவ்வு இ வி, இஷு இ ஷி, ஷி, இஹு இ ஹி. இங்க பாத்தீங்கன்னா ஈ கோ, ஈகோ. அதே மாதிரி ஈக்குவல், ஈக்குவல். ஓகே, ஈக்குவல். இங்கேயும் ஈங்கிற சவுண்டு தான் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி அடுத்தது ஈ டேஷ் இ. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ல வர்றதுக்கு ஈங்கிற லாங் சவுண்டு தான். இதை எப்படி படிக்கணும்னா ஈவ், ஈ இவ், ஈவ். இத்து ஈ தி இஸ், தீஸ். தி தீம். ஜி ஜீன். ஹியர், ஹியர். ஓகே, அடுத்தது ஐ, ஐ ஈக்கும் ஈங்கிற சவுண்டு. இப்பு ரீ, ப்ரீ இஃப், பிரீஃப். பி இஸ், பீஸ். இப்பு ஈ, பி இந்த சியோட இது பார்த்தீங்கன்னா இஸ், பீஸ். ஃபீல்டு, ஃபீல்டு. ஈல்டு, தீஃப், தீஃப். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, ரெண்டு ஈ வரதுக்குமே லாங் ஈன்ற சவுண்டு தான். சி, பி, ஃபீட், மீட். சி ஃபீட். ஓகே, ஸோ இது ஃபீடு, இது ஃபீட். ஓகே, டிக்கு இட், இட் அப்படின்ற சவுண்டு, டீக்கு இட் அப்படின்ற சவுண்ட் கொடுக்கணும். அப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் வருது பாருங்க லாங் ஈங்கிற சவுண்டு. ஈக்கும் வருது, இ டேஷ் ஈக்கும் வருது, ஐ ஈக்கு வருது. ரெண்டு ஈ அதுக்கும் ஈங்கிற லாங் சவுண்டு தான். ஸோ அடுத்த செட்டு பாருங்க, ஈயும் ஏயும் சேர்ந்து வர இடத்துல மேக்சிமம் நிறைய இடத்துல ஈங்கிற சவுண்டு தான் வரும். ஈட், ஈட். சி, இ, பி, இட்டு இ டீ. நம்ம டெய்லியுமே டீ குடிப்போம் இல்லையா? டீ. ஸோ அதுக்குமே பாருங்க டீயோட சவுண்டு இட்டு, இங்க ரெண்டும் சேர்ந்து ஈங்கிற சவுண்டு. அப்போ டீ. இம்மு இ மீ, இட், மீட். நெக்ஸ்ட் ஒன் வீக், இவ்வு இ வி, வீக். அதே மாதிரி அடுத்தது பாருங்க ஈதர். ஸோ இதை நம்ம எய்தர் அப்படின்னு படிப்போம். ஆனால் இங்க இதுக்கு ஈங்கிற சவுண்டு தான். ஈதர், ஈதர். received, received. deceive, deceive. protein, protein. அப்போ இங்க எல்லாமே என்ன சவுண்ட் வருது?
ஈங்கிற சவுண்ட் வந்து வருது. அடுத்தது பாருங்க ஈவைக்கு ஈங்கிற சவுண்ட். கு ஈ கீ, மணி, மங்கி, டர்க்கி. ஸோ இங்க எல்லாமே என்ன சவுண்டு? ஈங்கிற சவுண்டு தான் வருது. அதே மாதிரி வைக்கு ஈங்கிற சவுண்ட் பார்த்தீங்கன்னா கேண்டி, பேபி, சில்லி, பப்பி. ஸோ இங்கேயுமே என்ன சவுண்ட் வருது? ஈங்கிற நெடில் சவுண்டு தான் வருது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஈங்கிற சவுண்டுக்கு தான் லாங் ஈங்கிற சவுண்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ ரொம்ப ஈஸியா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய உயிர் எழுத்துகளுக்கு நீங்க லாங் சவுண்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த எழுத்தோட பேர் தான் சவுண்டா வந்து வரும். அதே நேரத்துல அதோட ஆல்டர்னேட்டிவ் சவுண்டுன்னு இருக்கு. அதாவது ஈக்கு மட்டும் வராது, ஈஐயோட சேர்ந்து வரும்போதோ இஐ, ஈவை, ஒய் இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வந்து நம்ம ஈங்கிற சவுண்டு இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் வேர்ட்ஸ்ல படிக்கும்போது ஓகே இந்த வவலுக்கு இந்த சவுண்டு தான் இந்த இடத்துல வருது அப்படின்றத உங்களுக்கு இந்த ரூல்ஸ் தான் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க சவுண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால பேசிக்கா நீங்க வேர்ட்ஸ் ரீட் பண்ண முடியும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், பெரிய பெரிய வேர்ட்ஸ் எவ்வளோ இருந்தாலுமே நம்மளால ஈஸியா படிச்சிட முடியும். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம ரெகுலரா ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டா வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய எழுத்தோட சவுண்ட்ஸை நான் உங்களுக்கு அதை வச்சு அதுக்கு ஈக்குவலான சவுண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 10 வீடியோக்கு மேலே ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. வீடியோஸ்ல டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.